குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது சில குழந்தைங்க பால் குடிக்க 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 அழுதுகிட்டே இருப்பாங்க. சில பேர் பால் குடிச்ச முடிச்ச பிறகு ரொம்ப அழுவாங்க. சில குழந்தைங்க தாய்ப்பால் குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் குடிச்சிட்டு உடனே தலையை திருப்பிக்குவாங்க. அதுக்கு மேல நம்ம ஃபோர்ஸ் பண்ணா அழ ஆரம்பிப்பாங்க. அப்ப இதுக்கு என்னதான் காரணம்? அத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்ட் கிளினிக்ஸ், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. குழந்தைங்க பால் குடிக்க குடிக்க அழுகிறதுக்கும் பாலை ஒழுங்கா வாயிலேயே வைக்காம இருக்கிறதுக்கும் சில பல காரணங்கள் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டோம்னா உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு சுகமான அனுபவமா இருக்கணும். ஆக்சுவலி தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது குழந்தைக்கும் சுகமா இருக்கணும், அம்மாவுக்கும் பெட்டரா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல டென்ஷன் ஃப்ரீயா குழந்தையும் குடிக்கணும், அம்மாவும் கொடுக்கணும். ஸோ இத பத்தி தான் இதுல இருக்கிற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ எல்லா குழந்தையும் ஒரே ரீசனுக்கு அழுகிறது இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் டிஃபரெண்ட். கடவுளின் படைப்பே அப்படிதான். ஸோ எந்த காரணத்தால் அழுகிறதுங்கிறத பொதுவா ஜென்ரலா சொல்ல முடியாது. ஒரு 6-7 காரணங்கள் இருக்கு. அதுல உங்க குழந்தை எந்த காரணத்தால அழுகுதுங்கிறத நீங்க தான் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இந்த காரணத்தால அழுதா இந்த சொல்யூஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். தவறாம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா குழந்தைங்க அழுகிறதுன்னு பாத்தீங்கன்னா கேஸ், ரிஃப்ளக்ஸ், பால் குடிக்கிற பொசிஷன்ல ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட், இல்லாட்டி தோல்ல போட்டு பர்ப் பண்ண வேண்டிய நீட் அவசியம். லாஸ்ட் தான் தாய்ப்பால் வரல அப்படிங்கிறது. ஸோ அது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஸோ இதையும் தாண்டி நிறைய பல காரணங்கள் இருக்கு. பொதுவா அம்மாக்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? குழந்தை அழுதாலே பால் பத்தல, எனக்கு நான் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பால் பத்த மாட்டேங்குது, அதனாலதான் அழுகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. ஆக்சுவலி அதுதான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். அதை தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ராப்ளம். கேஸ்னா பெரியவங்களுக்கு வர்ற வாயு தொந்தரவு மாதிரி எல்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் ஒன்றும் ரெடிமேடா ஒழுகிற ட்ரிங்க் கிடையாது. குழந்தை அம்மாவுடைய மார்பகத்தை கவ்வி சக் பண்ணணும், இழுக்கணும், அப்பதான் பால் வரும். அது பாட்டு ட்ரிப் ஆகிறதோ ஊஸ் ஆகிறதோ கிடையாது. குழந்தை சக் பண்ணி இழுக்கும் பொழுதுதான் வரும். அப்படி பண்ணும் பொழுது ஒழுங்கா நாம லாட்ச் பண்ணாம, ஒழுங்கா குழந்தை லாட்ச் பண்ணாம குடிச்சுதுன்னு வைங்களேன், மார்க்காம்பை இழுக்கும் பொழுது காத்தையும் சேர்த்து இழுத்துரும். சோ உள்ள போற காத்து வயிறுல போய் ஃபில் ஆகும். காத்தை யாராலையும் அடைச்சு வைக்க முடியாது. காற்று எப்பயும் என்ன பண்ணும்? மேல் நோக்கி போகும். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, சமையல்ல பாத்திரத்துல பார்க்கும்போது ஆவி எப்படி போகுது? மேல நோக்கி போகுது. கேஸ், நெருப்பு எதுவா இருந்தாலும் மேல் நோக்கி தான் போகும். அதுல இருக்கிற புகையும் மேல் நோக்கி தான் போகும். அந்த மாதிரி உள்ள நுழைஞ்ச காத்து வெளியில எஸ்கேப் பண்ண பார்க்கும். அப்ப குழந்தைக்கு நம்ம மேலும் மேலும் பால் குடிச்சோம்னா யோசிச்சு பாருங்க, காத்து உள்ள மாட்டிட்டு இருக்கு, நம்ம பால் உள்ள செலுத்தினோம்னா என்ன ஆகும்? காத்து மேல வர எஸ்கேப் பண்ணும். அப்ப அது குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும். இதுதான் மெயின் ரீசன் குழந்தைங்களுக்கு கேஸ் வர்றதுக்கு. சோ அந்த மாதிரி கேஸ் வரும்பொழுது குழந்தை அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், பாலை குடிக்காது, அழுகும். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை. குழந்தைங்க அழுகிறது கவனிச்சிருக்கீங்களா? நாமளா எப்படி அழுவோம்? வாயை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணில் நீரோட அழுவோம். ஆனா குழந்தைங்க என்ன பண்ணும்? கண்ணில எல்லாம் அவங்களுக்கு தண்ணி வராது, வாயை திறந்து திறந்து அழுவாங்க. அப்படி அழுகும் பொழுது என்ன ஆகும்? இன்னும் காத்து உள்ள போகும். எந்த ஒரு எம்டி ஸ்பேஸையும் நிரப்ப காத்து பார்க்கும். சோ மறுபடியும் உள்ள காத்து போகும். அப்ப என்ன பிரச்சனை? மறுபடியும் இந்த கண்டினியூஸ் சைக்கிள் ஓடும். வயிறு வலிக்குது, காற்று உள்ள போறனால வயிறு வலிக்குது, வயிறு வலிக்கிறனால குழந்தை அழுகுது, அழுகிறனால மறுபடியும் காத்து உள்ள போகுது, மறுபடியும் வயிறு வலிக்குது. இந்த ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் தான் குழந்தைக்கு மெயின் ரீசன் அழுகிறதுக்கு. சோ இது அப்ப இப்பதான் ஸ்டாப் ஆகும்னா, குழந்தையா டயர்ட் ஆகி கொஞ்ச நேரம் அழுகாம விட்டா, கொஞ்ச நேரம் தூங்கி போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சைக்கிள் பிரேக் ஆகும், குழந்தையுடைய கேஸ் ப்ராப்ளமும் சரியாகும். சோ இந்த மாதிரி
காத்தையும் சேர்த்து இழுத்து குடிக்கிறனாலதான் குழந்தைங்க பால் கொடுக்கும் பொழுது பெரும்பாலும் அழுவாங்க. சரி, அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? இந்த மாதிரி குழந்தை அழுதுச்சாங்கன்னு வைங்களேன், ஃபீடிங்க டெம்பரரியா நிப்பாட்டிட்டு தோல்ல போட்டு தட்டுங்க, லேசா தட்டுங்க, போட்டு அடிச்சு உழுக்காதீங்க. அது இன்னும் தான் ரிகர்ஜிடேட் ஆகும். அதுக்கு பதிலா வர்டிகலா குழந்தைய பிடிச்சிட்டு லேசா தடவி கொடுங்க, இல்ல நீவி கொடுங்க. உங்களுக்கு அந்த பர்ப் ஆகும்போது அந்த ஃபீல் வரும். காத்து எஸ்கேப் ஆகிறத உங்களால உணர முடியும். அந்த பர்ப் வந்த பிறகு, காத்து எஸ்கேப் ஆயிருச்சுன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு மறுபடியும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க. அப்ப குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கும். செகண்ட் முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஃப்ளக்ஸ். ரீஃப்ளக்ஸ்னா என்னன்னா ரிட்டர்ன் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைரக்ஷன்ல போகிறதுக்கு பதிலா ரிப்பீட் அடிச்சு உல்டாவா மாத்தி வர்றது, ரிவர்ஸ் ஃப்ளோ. சோ என்ன ஆகும்? நமக்கெல்லாம் பாலோ தண்ணியோ குடிச்சோம்னா வாய் வழியா உள்ள போய் ஃபுட் பைப் வழியா கீழே இறங்கி வயிறுக்கு போகும். இதுதான் நார்மல் டைரக்ஷன். ரீஃப்ளக்ஸ்னா ரிட்டர்ன், வயிறுல இருந்து பேக் அடிச்சு ஃபுட் பைப் ஈசோஃபேகஸ்னு சொல்லுவோம், அது வழியா ரிட்டர்ன் அடிக்கிறது. சோ இததான் ரீஃப்ளக்ஸ்னு சொல்றோம். நிறைய பெரியவங்களுக்கு அசிடிட்டி, வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ரீஃப்ளக்ஸ்னால வரும். ஆனா குழந்தைங்களுக்கு வர்ற ரீஃப்ளக்ஸ் எதனாலனா, நார்மலா எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரீஃப்ளக்ஸ் இருக்கும். ஏன்னா வயிற்றோட கொள்ளளவு ரொம்ப சின்னது, குழந்தைங்களுக்கு வயிறு ரொம்பவே சின்னது. அதை தாண்டி அதுல ஒரு அளவுக்கு மேல பால் குடிச்சிருச்சுன்னா பால் ரெண்டு பக்கமும் போக ஆரம்பிச்சிடும். வயிறுல இருந்து சிறுகுடலுக்கு ஒரு பகுதி பால் போச்சுன்னா மறுபடியும் வந்த வழியே ரிட்டர்ன் ஆகும், சில நேரம் போகும். நமக்கெல்லாம் அப்படி ரிட்டர்ன் அடிக்காது. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வால்வு நல்லா வேலை செய்யுது. ஆனா குழந்தைங்களுக்கு அந்த வால்வு இருக்காது. நமக்கு வயிறோட கர்வேச்சரும் நல்லா வளைந்து இருக்கும், குழந்தைங்களுக்கு அப்படி இருக்காது. சோ குழந்தைங்க இயற்கையா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன்ல தான் இருக்காங்க. சரி, அதை விட மிக முக்கியம், படுத்துக்கிட்டு குடிக்கிறாங்க. நாமெல்லாம் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் பண்றோம், உட்கார்ந்த நிலைமையில பண்றோம், வர்டிகலா பண்றோம். அப்ப புவியீர்ப்புக்கு ஏத்த மாதிரி கீழே இறங்கிரும். ஆனா குழந்தைங்க எப்படி பால் குடிக்கிறாங்க? பிளாட் பொசிஷன்ல தான் குடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களால படுத்துட்டு ஒரு டம்ளர் பாலோ தண்ணியோ குடிக்க முடியுமா? முடியாது தானே. அது அப்ப குழந்தைங்க எவ்வளவு சிரமப்பட்டு பால் குடிக்கணும். சோ அப்படி பால் கொடுக்கும் பொழுது அந்த ரீஃப்ளக்ஸ் வந்துடும். சோ அந்த ஆசிடும் பாலும் சேர்ந்து வரும். அப்ப இன்னும் குழந்தைங்க அழுவாங்க. சோ அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன? குழந்தைய எப்பயுமே உயர்த்தி வச்சு அட்லீஸ்ட் ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சு தாய்ப்பால் கொடுங்க. ஹெட் எப்பயுமே எலிவேட்டடா இருக்கட்டும். பால் குடிச்சு முடிச்ச பிறகு டக்குன்னு உடனே பெட்ல போடாதீங்க. கொஞ்ச நேரம் வர்டிகலா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய போடுங்க. டாக்டர், நான் நீங்க சொன்ன இதெல்லாமே பர்ஃபெக்டா பண்ணேன், ஆனாலும் என் குழந்தை அழுகிறான், என் குழந்தைக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஃபீடு, ஃப்ரீக்வென்ட் ஃபீடு. 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் 90-120 ml கொடுக்கறதுக்கு பதிலா 2 ஹவருக்கு ஒரு தரம் 60-90 ml கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஃபீடை கொடுக்கலாம். அப்புறம் சில குழந்தைங்களால அதிகமா பால் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, கம்மியா பால் வந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ சில பேருக்கு ஓவர் ஃப்ளோ ஆகும். அப்ப கட்டுக்கடங்காம வர பாலை குழந்தையால சக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மிலிங்கி கோஆர்டினேட்டா பண்ண தெரியாது, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சில பிள்ளைங்களுக்கு எடுத்து அந்த ஒரு சக்கு 2 சக்குலயே பால் வந்துடணும், அந்த பொறுமை இருக்காது, அதனாலையும் அழுவாங்க. ஆனா குழந்தைங்க பால் கொடுக்கறதே ஒரு ஆர்ட் தான் சொல்லலாம். அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஆனா குழந்தைங்க அதை சுலபமா பண்றாங்க. இயற்கை அதுக்கு ஒத்துழைக்குது. சக் பண்ணணும், ஸ்வாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டா இருக்கணும். இழுக்கும் பொழுது அப்புறம் படுத்துக்கிட்டே பால் கொடுக்கும்போது பொறைக்கும் ஏறாம ஆயிடணும். ஏன்னா ஃபுட்டு பைப் இருக்கு, அதை தாண்டி காத்து குழாய் இருக்கு, ரெண்டுமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. ஸோ குழந்தைங்க படுத்துட்டு பால் குடிக்கும் பொழுது கொஞ்சம் வேகமா பால் போச்சுன்னா உள்ள மூச்சு குழாய் கிட்ட போகும். அப்பதான் அது தட்டி விட்டு வெளியில வருது. அதனாலதான் சில குழந்தைங்களுக்கு மூக்குல வாயில கூட வந்துடும் பால், குடிச்ச பால் ரிட்டர்ன் ஆகும் பொழுது. ஆனா பயப்பட வேண்டாம், மூக்குல பால் ரிட்டர்ன் ஆச்சுன்னா கவலைப்படவே கூடாது. ஏன்னா லங்ஸுக்கு போகாம லங்ஸ்ல இருக்கிற பாடி கார்டு, லங்ஸுக்கு பாடி கார்டா இருக்கிற எபிக்ளாட்டிஸ்ங்கிற ஒரு கீழ் நோக்கி இருக்கிற ஒரு இலை மாதிரியான ஒரு வால்வ் இருக்கு, அது அடிச்சு விட்டுரும். ஒரு செக்யூரிட்டி மாதிரி அது வேலை செஞ்சு லங்ஸ்க்கு போகாம பாத்துக்குது. அதனாலதான் மூக்குல வருது. நிறைய பேர் மூக்குல வந்தாதான் பயப்படுவாங்க, என்னடா அது சிரசுக்கு ஏறிடுமோன்னு நினைச்சிட்டு, தலையில இருந்து வருமோ, பிரெயினுக்கு ஏறிடுமோ. அப்படி கிடையாது, லங்ஸுக்கு போகாம பாதுகாத்து மூக்கு வழியா வருது.
இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓவர்ஃப்ளோவா மில்க் வந்ததுன்னா கிராஜுவலா கொஞ்சம் மில்க் உங்க பிரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ற பொசிஷனை மாத்தி குழந்தைக்கு பொறுமையா கொடுத்தீங்கன்னா சரியாகும். சி ஹோல்டிங் த பிரெஸ்ட், சி ஷேப்ல உங்க பிரெஸ்ட் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா மில்க் கிராஜுவலா ஸ்லோவா வெளியில போகும். சில குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே பால் வராது. அது என்னன்னா சிசரிங் ஆஃப் த பிரெஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா அது மாதிரி வரும். கத்திரிக்கோள் மாதிரி பிடிச்சீங்கன்னா பால் குறைந்த அளவு தான் வரும். அது குழந்தைங்களுக்கு பொறுமை இல்லாதனால குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அழுவாங்க. ஸோ நீங்க எந்த பொசிஷன்ல பிரெஸ்ட்டை ஹோல்ட் பண்றீங்கிறத கரெக்டா யோசிச்சு அனலைஸ் பண்ணி அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணணும். அப்புறம் சில குழந்தைங்களுக்கு அந்த 6-7 மாசம் ஆன பிறகு பல்லு வர ஆரம்பிச்சிடும். பல்லு வர்றதுக்கு ட்ரையல் பீரியட் ஆகும். அப்ப ஈறு ரொம்ப இரிட்டேட் ஆகும், கம்ஸ்க்கு ரொம்ப வலி இருக்கும், ஸ்வெல்லிங்கு பெயின் இருக்கும். ஸோ எதையாவது கடிக்கணுங்கிற ஆர்வம் தான் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, வலியும் இருக்கும். அதனால பால் கொடுத்தா சப்பி குடிக்காம மார்க்காம கடிச்சு வைப்பாங்க, அழுவாங்க அந்த பெயினாலையும். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம் குழந்தைங்க பால் கொடுக்கும்போது அழுகிறதுக்கு. இதுக்கு நீங்க அப்பப்ப அந்த கம்ஸை மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் வலியை குறைவா உணருவாங்க. ரொம்ப கம்ஸ் ஸ்வோலனா இருக்கு, ரெட்டா இருக்கு, வீங்கி இருக்குன்னா பாராசிட்டமால் டிராப்ஸ் கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான காரணம், அம்மாவுக்கு மார்க்காம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது அம்மாவுக்கும் வலிக்கும் குழந்தைக்கும் வலிக்கும், அதனால கூட குழந்தைய அழுகலாம். சில பேருக்கு குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரல் த்ரஷ்னு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ஓரல் த்ரஷ்னு இருக்கும். வாயில ஃபுல்லா அச்சரம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், ஒயிட் கலர்ல மாவு மாதிரி பேஸ்ட் மாதிரி படிஞ்சிருக்கும். அப்படி இருந்தா குழந்தைக்கு டேஸ்ட் தெரியாது, சுவை சுத்தமா தெரியாது. ஸோ அப்ப என்ன பண்ணும், அழுக செய்யும். பாலை கூட அதை ஒழுங்கால குடிக்க முடியாது. நீங்க நிறைய பேர் அந்த அச்சரம்ங்கிறத பார்த்திருப்பீங்க. குழந்தைக்கு அப்பப்ப பால் கொடுத்து படிச்சோம் தொடச்சி எடுக்கணும். அப்படி தொடச்சி எடுக்கலைன்னா இந்த மாதிரி ஓரல் த்ரஷ் ஃபார்ம் ஆயிக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன்? அச்சரத்துக்கு யூஸ்வலி அந்த கேண்டிட் மவுத் பெயிண்ட்னு ஒன்று எழுதி தருவோம், அதை அப்ளை பண்ணா சரியா போயிடும். சில குழந்தைங்களுக்கு ஒழுங்கா தூக்கம் இல்லைன்னா கூட ஒழுங்கா பால் குடிக்காது, ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, டயர்டா இருக்கிறது, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலும் குழந்தை ஒழுங்கா பால் குடிக்காது, குடிக்க அழுதுகிட்டே குடிக்கும், நமக்கு டென்ஷன் கொடுக்கும், குழந்தைக்கும் டென்ஷனா இருக்கும். சில குழந்தைங்க சும்மா இருக்கும் பொழுதே வாயை திறந்து வச்சுக்குவாங்க, அது மூலம் காத்து உள்ள போயிடும். ஸோ எப்பயுமே வயிறுல காத்து நிம்பி இருக்கும், ஸ்வாலோயிங் டூ மச் ஆஃப் ஏர். ஸோ அதனால கூட பால் உள்ள போகாது, உள்ள போச்சுன்னா உடனே குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் சில நேரங்கள்ல அம்மா சாப்பிட்ட சாப்பாடு ஏதாவது குழந்தைக்கு ஒத்துக்காம கூட குழந்தைக்கு வயிறு வலிக்கலாம், அழுகலாம். ஃபுட் அலர்ஜி, அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கே அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி, கவுஸ் மில்க் புரோட்டீன் இன்டாலரன்ஸ்லாம் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. அதாவது அவங்களுக்கு பசும்பால் கொடுத்தா ஒத்துக்காது, வயிறு வலிக்கும். இவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கிற அந்த தாய்மார்கள் சாப்பிட்ற பால் பசும்பால் கூட சில குழந்தைகளுக்கு ஒத்துக்காம குழந்தைக்கு பயங்கரமா வலியையும் அழுகையும் கொடுக்கும், பயங்கரமா வலி கொடுக்கும். அதனால கூட குழந்தைங்க அழுகலாம். சோ அம்மா சாப்பிட்ற பசும்பால் குழந்தையும் பாதிக்கும் சில இன்ஸ்டன்சஸ்ல. சோ இந்த ப்ராப்ளம்ல எது உங்களுக்கு இருக்குங்கிறத பார்த்து அதை கரெக்ட் பண்ணுங்க. சரி, நீங்க எப்ப டாக்டரை கன்சல்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, ஆனாலும் குழந்தை அழுகுது, பர்சிஸ்டண்டா குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, சிவியரா அழுகிறாங்க, பால் கொடுத்தா குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. சில குழந்தைங்க அழுதுட்டு அதுக்கப்புறம் பாலை குடிச்சிட்டு அமைதியா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, பாலையே குடிக்க மாட்டேங்கிறாங்க, பால் கிட்ட கொண்டு போனாலே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பேபிக்கு ஃபீவர், வாமிட்டிங், டயரியா அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இதோட சேர்ந்து இருந்தா, இல்ல பேபி நல்லா க்ரோ ஆகிறானா என்ன ஒரே பயமா இருக்கு, ஒரே கலக்கமா இருக்கு, ஸோ இந்த 4 பாயிண்ட் இருந்தாலும் நீங்க கட்டாயம் டாக்டர் காமிங்க. இல்லாட்டி வீட்லயே நீங்க இந்த மெஷர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சக்சஸ் இருக்கும். மேலும் பிரெஸ்ட் ஃபீடிங் குறித்தோ, நியூபார்ன் கேர் குறித்தோ, சைல்டு கேர் குறித்தோ, growth குறித்தோ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நமக்கு பாசிட்டிவ் மோட்டிவேஷனா, பாசிட்டிவ் வைபா இருந்து பல வீடியோஸை, பல ஹெல்த் கேர் டாபிக்ஸை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வைக்கும். நன்றி, வணக்கம்.